அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, லோகா சாப்டர் 1 இந்த படத்தோட கதை தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஆரம்பத்தில் வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஃபாரினை வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு ஒரு கேங் வந்து அவங்கள அட்டாக் பண்ண வரும். அங்கேருந்து தப்பிச்சு வந்து அவங்க இந்தியாவுக்கு வந்து போயிடுவாங்க. இந்தியாவில் சில நண்பர்கள் மூலமாக வந்து அவங்களுக்கு தங்குற ஒரு ஃப்ளாட் வந்து கிடைக்கும். அதுக்கு ஏற்றாப்புலேயே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸு பேச்சுலர்ஸுக்கு சில பேர் வந்து தங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் நைட் கிளப்பில் வேலைன்னு சொல்லி நைட் டியூட்டியும் வந்து வாங்கிப்பாங்க. அப்போ அவங்க வேலை செய்கிற இடத்துல வந்து ஒரு பொண்ணை வந்து ஒரு ரவுடி பையன் வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பான். மூஞ்சில் ஆசிட் ஊற்ற போவான். அந்த சமயத்தில் ஹீரோயின் போய் வந்து அவங்கள வந்து காப்பாற்றுவாங்க. அவங்களுக்கு வேகமாக ஓடுற சக்தி இருக்காங்க. அவங்கள போய் வந்து காப்பாற்றுவாங்க. காப்பாற்றினோடனே வந்து அந்த கையில் வச்சிருந்த ஆசிடையே வந்து அவங்க கை மேலே ஊற்றிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா வந்து இந்த விஷயத்த வந்து அந்த ரவுடிக்காரங்க வந்து போலீஸ் கூட வந்து ஃப்ரெண்டாக வந்து இருப்பாங்க. ஏன்னா வந்து இவங்க ஊரோட பொண்ணுங்கள்லாம் கடத்தி வந்து ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் வேலை வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால வந்து போலீஸ் கூட வந்து ஃப்ரெண்டாக இருப்பான். அந்த போலீஸ்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இந்த பொண்ணு தான் இது மாதிரி பண்ணா அப்படின்னு வந்து சொல்லிட்டு. ஒரு நாள் வந்து அந்த பேச்சுலர் பையன் வந்து இந்த நம்ம ஹீரோயின் கூட வந்து ஃப்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு நாள் பர்த்டே பார்ட்டிக்கு வந்து கூப்பிட்றாங்க. அங்கே வந்து ஹீரோயின் வந்து நல்லா ஜாலியாக வந்து இருக்காங்க. அப்போ திடீர்னு வந்து அந்த போலீஸ்காரங்க வந்து வந்து ரைடு விட்டு எல்லாரையும் வந்து வார்ன் பண்ணிட்டு அங்கேருந்து திரும்பி வந்து கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஹீரோயின்ட்ட அடி வாங்கின அந்த ரவுடி வந்து எப்படியாவது வந்து ஹீரோயினை கொல்லணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஹீரோயின் ஆட்டம் மூலமாக வந்து ஊசி போட்டு கடத்திட்டு போக பார்க்குறாங்க. அதே மாதிரி வந்து கடத்திட்டும் வந்து போகிறாங்க. கடத்திட்டு போகவே வந்து ஹீரோயினை கொலை பண்ணலான்னு போகிறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து வேம்பையராக வந்து மாறிடுறாங்க. இது வந்து புராண கதையில் வந்து இருக்குது. சில சாமியை கும்பிட்டனால வந்து அவங்களுக்கு இந்த வேம்பையர் சக்தி கிடச்சின்னு சொல்லி புராண கதையும் வந்து இருக்குது. வேம்பையர் ஆகி வந்து இவங்க கடத்தி போன 2 பேரையும் வந்து ரத்தத்தை குடிச்சிடுறாங்க நம்ம ஹீரோயின். இதை வந்து அந்த ஏற்ற வீட்டு பேச்சுலர் பையன் வந்து பார்த்துட்றான். அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து பயந்து போயிடுறான். அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க, "நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது" அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 பாடியும் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து 2 பாடியை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அடுத்த நாள் வந்து போலீஸ் வந்து இங்கே வந்து ஆட்டோ மட்டும் தான் நிற்குது. அவங்க 2 பேரையும் ஆள காணோம்னு சொல்லி வந்து தேடுறாங்க. பாடி வந்து கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் மேலேயும் இவன் மேலேயும் வந்து சந்தேகம் வருது. அந்த போலீஸ் ஆள் வந்து ஹீரோயினை ஃப்ளாட்டை பார்த்துட்டு வந்து அதுக்குள்ளே போய் உள்ளே போய் வந்து பார்க்குறான். அப்போ தான் வந்து தெரிய வருது ஹீரோயின் வந்து ரத்தமாக வந்து குடிக்கிறது வந்து தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த வீடே வந்து ஒரு மாதிரியாக இருக்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து உள்ள வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. இவன் நம்மளை பார்த்துட்டான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு, நீங்கள் வந்து உயிரோட போக முடியாது அப்படின்னு சொல்லி 2 பேரும் வந்து சண்டை போடுறாங்க. அப்போ வந்து ஹீரோயின் வந்து வேம்பையரா மாற்றி அவன் கையை வந்து கடிச்சு விட்டுறான். அப்புறம் வந்து அங்கே ஃபுல்லாக வந்து பிரச்சனை வச்சாச்சு. இவங்க 2 பேரும் தீவிரவாதின்னு சொல்லிட்டு வந்து பரப்ப ஆரம்பிச்சிடுவாங்க. உடனே ஒரு ஒரு ஃபுல் ஸ்குவாடு வந்து கவர்மெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இவங்கள வந்து சுட்டு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து இதயத்தை சுட்டுருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது நம்ம ஐயத்த அந்த பேச்சுலர் பையனுக்கு வந்து அடிபட்டுருது. அவனை கொண்டு போய் வந்து ஒரு பாழடைஞ்ச பங்களாவில் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. அப்போ ஃபுல்லாக வந்து அங்கே ஒரு கேங்ஸ்டர் வந்து வராங்க. அவங்ககிட்ட வந்து ஹீரோயினை வந்து தப்பிச்சு போய் வந்து வேறு இடத்துக்கு வந்து இவங்க ஹீரோயின் ஃப்ரெண்டு மூலமாக வந்து ஷூட் பண்ணிடுறாங்க. அங்கே ஷூட் பண்ணதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு எதிர்த்தா வந்து ஃபோர்ஸ் ஆரம்பித்தாங்கன்னா அவங்க வந்து இவங்கள தேடி வந்து அந்த இடத்துக்கு வந்து வராங்க. அவங்க எல்லாரையும் வந்து நம்ம ஹீரோயின் வந்து சுட்டு கொண்டுடுறான். அப்போ அந்த போலீஸு இருக்கார்ல, ஹீரோயின் வந்து கடிச்சிட்டு வர்றான். அவன் வந்து வேம்பையராக வந்து மாறி வந்து அவங்களுக்கு யாரெல்லாம் தொந்தரவாக போலீஸ் ஆஃபீஸர் இருந்தாங்களோ அவங்கள வந்து கடித்து சாப்பிட்றான். அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மாவையும் வந்து கடிச்சிடுறான். கடைசியாக வந்து ஹீரோயின்கிட்ட வந்து வரான். உன்னோட பாஸ் யாருன்னு சொல்லி அவங்க நான் பார்க்கணும் அப்படின்றான். இப்போ வந்து ஹீரோயினுக்கும் அந்த போலீஸ்காரனுக்கும் 2 பேருக்கும் நடுவில் வந்து சண்டை நடக்குது. அப்போ ஹீரோயின் வந்து ஒரு கத்தி எடுத்து வந்து அந்த போலீஸ்காரன் நெஞ்சிலேயே வந்து குத்திடுறான். குத்திட்டு இவங்க எல்லோரும் வந்து அங்கேருந்து திரும்பியும் வந்து தப்பிச்சு போகிறாங்க. தப்பிச்சு போனதுக்கப்புறம் வந்து ஹீரோயினை மட்டும் வந்து தனியாக எங்கேயும் ஒரு இடத்துக்கு வந்து தப்பிச்சு போயிடுறாங்க. அப்புறம் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால வந்து துர்கா சர்மா வந்து டாஸ்டின் வந்து ஏதோ ஒரு ஃபைட் வந்து போட்டு வந்து போயிருக்காரு. இதோட இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.